நான் உங்கள் சீனிவாசன் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு உங்களை எல்லாருமே ஒரு 1400 வருடம் பின்னோக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, நாம் 1400 வருடங்கள் முன்னாடி இருந்த ஒரு குடைவரை கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த குடைவரை கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கோயில்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி. இன்றைக்கி எவ்வளவோ வானுயர கோயில்கள்லாம் இருக்கலாம், அதுக்கு ஆரம்ப புள்ளி இது போன்ற குடைவரை கோயில் தான். இது யார் கட்டினாங்க, இதை எப்படி கட்டினாங்க, இது எங்கே இருக்குது, அப்படி எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் விஷயங்கள் தான் இந்த கோயிலை பற்றி. இதை பற்றி நல்லா தெரிஞ்ச என்னுடைய நண்பர் சகோதரர் செஞ்சி டிராவலர் தேவகுமார் நம்மளோட இருக்கார். அவர் நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாங்களா? இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய தலவானூர் அப்படிங்கிற அழகிய கிராமத்தில் தாங்க இருக்குது. இந்த கோயிலோட காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1400 வருடங்கள். இதை கட்டியது யாருன்னு பார்த்தோம்னா, பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் தாங்க கட்டியிருக்காரு. இந்த மகேந்திரவர்மன் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா, இந்த தலவானூருக்கு பக்கத்துலேயே மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் முதல் குடைவரை கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, செங்கல் சுதை இதை எதையும் பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட முதல் கற்கோயில் அப்படின்னு ஒரு கல்வெட்டே இருக்குதுங்க. அந்த முதல் குடைவரையான மண்டகப்பட்டு பக்கத்திலே தலவானூர் இருக்குது. அதனால் அதற்கு அடுத்து இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த கோயிலை கம்பேர் பண்ணும்போது இது நிறைய வகையில் மேம்பட்டு இருக்குது. நிறைய சிற்பங்கள், மகர தோரணம் இதெல்லாம் இந்த கோயிலில் தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. மகேந்திரவர்மன் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டியிருந்தாலும் ஒரு கோயிலை போல் இன்னொரு கோயில் இருக்காது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் காமிச்சிட்டே இருப்பார். அவர் கலையை அந்த அளவுக்கு நேசித்தார். ஒரு குடைவரை அமைக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிக சிறந்த பெரிய பாறையை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தான் இந்த தலவானூர் பாறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனுடைய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா, கிழக்கு மேற்கு அமைச்சிருக்கோம். நாம் தெற்கு வழியாக உள்ளே போகிற மாதிரி குடைஞ்சி கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. கோயிலோட முகப்பிலே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சமஸ்கிருத கல்வெட்டு இருக்கும். அதோடைய தமிழாக்கம் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய தூணில் இருக்குது. அதை கடைசியில் பார்ப்போம். இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கோயில் இருக்கிற மாதிரி அதிட்டானம், போதிகை, பட்டிகை அப்படின்னு நிறைய அந்த தாங்குதளம்லாம் இருக்கும். அதாவது ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி கோயில் எல்லாமே இருக்கும். அதை இந்த குடைவரையிலே காமிச்சிருப்பாங்க. கோயிலுக்குள்ளே போகிற அந்த 2 தூண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மகர தோரணம், 2 மகர மீன்கள் வாயிலிருந்து டிசைன்ஸ் வந்திருக்கும். இன்றைக்கி நவீன கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா கோஷ்ட தெய்வத்துக்கு மேலே இந்த மகர தோரணம் இருக்குது. தமிழகத்தில் முதல்ல இந்த மகர தோரணம் தோன்றிய இடம் இந்த தலவானூர் கோயில் தானே. அடுத்து இந்த மகர தோரணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பம். முதல்ல இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கூடுகள் இருக்கும், 5 சிற்பங்கள் இருக்கும். பொதுவாகவே பல்லவர்கள் பார்த்திங்கன்னா மகாபாரத இதிகாசத்தை ஒத்து தான் அவங்களுடைய சிற்பங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு மகாபலிபுரம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மகாபாரதத்தோடு ஒத்து தான் இருக்கும். அதனாலே இதை என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூடுகள் எல்லோரோ குகையில் இருக்கக்கூடிய கூடுகளோடு ஒத்து போகுது. இதுலேருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவோ பழமையானதுன்னு. நாம் இப்போது இந்த கோயிலோட வெளிப்புற அழகை ரசிக்கலாம் வாங்க. வெளியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நாம் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. நுழைஞ்சதுமே நமக்கு ஆச்சரியம் தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ன மாதிரியான கருவி இருந்திருக்கும், அவங்க எப்படி இதை குடைஞ்சி இவ்வளோ பெரிய ஸ்பேஸை உருவாக்குனாங்கன்னு தெரியல. இன்றைக்கி எண்ணற்ற கருவிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் தாங்க மெயின். இன்றைக்கி பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. வெளிப்புறத்தில் 2 துவாரபாலகர்கள், அதே மாதிரி கருவறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 துவாரபாலகர்கள். மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம்னு நம்ம ஆச்சரியத்தில் ஆழ்த்துதுங்க இந்த கோயில். இதோ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் இந்த குடைவரை குடையும் போது இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பாறையெல்லாம் ஆனது கிடையாதுங்க.
வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிங்கத்தோட ஆவுடை தனியாக பானம் தனியாக செஞ்சு உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறதா வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருவறைக்கு வெளியே 2 துவாரபாலகர்கள். இப்போ நம்ம நவீன காலத்தில் கோயில்கள்லாம் பார்த்தோம்னா கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த குடைவரையிலே கொண்டு வந்திருக்காங்க. சிவலிங்கம் இருக்கிறது கருவறை, அதுக்கு வெளியே வாய்க்காப்பாளர்களுக்கு வெளியே இருக்கு இல்லைங்களா, அது வந்து அர்த்த மண்டபம். இது வந்து பார்த்திங்கன்னா மகா மண்டபம். இந்த மாதிரி அமைப்பு வந்து அப்போவே குடைவரை கோயிலே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலகர். அவர் துவாரபாலகர்னா ஒரு வாய்க்காப்பாளர் மாதிரி சும்மா காமிக்காமல் அவருக்கு எவ்வளவு ஆடை அணிகலன்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். மேலே பாருங்கள் கிரீடம், பனை ஓலை குண்டலம், அதுக்கப்புறம் கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் அணியக்கூடிய காப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அணிகலன். இந்த மாதிரி ஒரு துவாரபாலகர்களுக்கு எவ்வளவு நேர்த்தியாக அழகாக சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியங்கள் தான் மேலோங்குது. இதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி யோசித்து எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கும் போது வியப்பாக தாங்க இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம நண்பர் தேவா சொல்லுவான்ட்டு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விதமான கல்வெட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து தமிழ் கல்வெட்டு, ஒன்று வந்து சமஸ்கிருத கல்வெட்டு. அதை பற்றி நம்ம தேவா இப்போ சொல்லுவாருங்க. தேவா வணக்கம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னென்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 2 விதமான கல்வெட்டுகள் இருக்குது. ஒரு கல்வெட்டு சமஸ்கிருதத்துலையும் ஒரு கல்வெட்டு வந்து தமிழ் கல்வெட்டு இருக்குது. சமஸ்கிருத கல்வெட்டு தான் இங்கே தமிழாக வந்து மொழி, அது வந்து பாடல் கல்வெட்டாக வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சமஸ்கிருத கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேந்திரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்து சத்துரு மல்லர் அப்படின்னு ஒரு பட்டம் கொண்டவர். நரேந்திரன் எனும் சத்துரு மல்லர் பார்த்தீங்கன்னா வந்து சிவனுக்காக ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயில் வந்து சத்துரு மல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது இங்கே இருக்க இறைவனுக்கு சத்துரு மல்லேஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த பேர் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லர்கள் குறைஞ்சாங்கல்ல, அப்பயே வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த குடாரை கோயிலை யார் குறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு வரலாற்று தகவல் எப்படின்னா, இந்த பேர் இந்த கல்வெட்டில் தான் நமக்கு கிடைக்குது. இந்த சத்ரு மல்லன் நரேந்திரன் அப்படின்ற பட்டப்பெல்லாம் வந்து 1ஆம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. இப்போது நாம் இந்த தலவானூர் குடைவரை கோயிலை பார்த்தாச்சு. இப்போ அப்படியே அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த மலை மேலே ஏறினோம்னா சமணர் படுக்கை மற்றும் அவர்கள் இருந்த குகை இருக்குது. இப்போ நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த கீழேருந்து ஒரு ஸ்டெப்பு ஏறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாறையிலே படிக்கட்டு மாதிரி குடைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த கீழே கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மேலே ஏறி போயிடலாங்க. இந்த கிட்டத்தட்ட நம்ம அந்த சமணர் படுக்கைக்கு கிட்ட வந்தாச்சு. ஒரு மிகப்பெரிய 2 பாறைகள் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம புகுந்து போகிற மாதிரி இருக்குங்க. சமணர் படுக்கையில் நம்ம தேவா, சமணர் படுக்கையில் நம்ம தேவா எதமாக இருக்குங்க. ஐயோ இதை பார்த்தோம்னா இதுதாங்க சமணர் படுக்கை. அவங்க கல்லுலே தான் படுப்பாங்க. அந்த கல்லுலேயே அவங்களுக்கு படுக்கை மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் உள்ளே போனோம்னா ஒரு 2-3 இருக்குது. அந்த காலத்தில் சமணர்கள்லாம் இது போன்ற ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய அமைதியான இடத்துல தான் இருப்பாங்க. இது போன்ற பழமையான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதிக அளவில் வந்து போகணுங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான கோயில்களை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பழமையான கோயில்களை பற்றி கீழே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கீழே கமெண்டில் சொன்னீங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்குங்க. நாம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.